நாகநந்தினி மேடம், இப்போ அவங்க கேட்ட முதல் கேள்வி, மகளிருக்கான அந்த உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி அனைத்து மகளிருக்கும் வழங்க போறோம்னு சொல்றது தப்பா சரியாங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சரியா தவறா? தாராளமா அது சரி. ஆனா அவங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் சார். இன்னொன்னு அவங்க வந்து இந்த கல்வி கடன் தள்ளுபடி, இந்த நீட் தேர்வு விவகாரம், இதுல வந்து மத்திய அரசை மட்டுமே குற்றம் சாட்டி கொண்டிருப்பது சரியில்லை, அதனால மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, எனக்கும் ஜமீலா மேடம்க்கு ஒரு விஷயம் இல்ல, எனக்கும் ஜமீலா மேடம்க்கு ஒரு விஷயம். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். என்ன சார், கல்வி கடன்றத நாங்க பண்ணல, அவ்வளவுதானே சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை. மேல காங்கிரஸ் இல்ல நாங்க சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி சார், அப்ப அவங்க சைடு நான் விட்டுறேன். இப்ப கூட்டணியில அவங்க பிஜேபியோட இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், எங்க குழந்தைக்கு வர வேண்டிய 3500 கோடி கடன் கொடுக்க வேண்டிய நிதி, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னைக்கு வரட்டும், நாளைக்கே கல்வி கடன் ரத்து பண்ணலாம் சார். வாங்கி கொடுக்க சொல்லு சார். இல்ல எனக்கு எம்பி நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க, நான் பார்லிமென்ட் எம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்மி பண்ணுவீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தகுதியே இல்லாத எம்பி எதுக்கு அனுப்புறீங்க? நீங்க எதுக்கு அனுப்புறீங்க? பார்லிமென்ட் முடக்குறது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தேவையான உரிமையை பெற்றுக்கொள்ள தெரியலனா எதுக்கு எம்பி இருக்கீங்க? இல்ல சார், இன்னொன்னு சொல்றேன், அந்த நீட் தேர்வு ரத்து கூட்டத்துல இருங்க, சட்டப்பேரவையில அனைத்து கட்சி கூட்டத்துல ஒப்புதல் கொடுத்தாரா இல்ல எடப்பாடி அவர்கள்? எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அண்ணா என்ன சொன்னாங்க, நீங்க எடப்பாடி அவர்களே நீங்க தான் கூட்டணியில இருக்கீங்க, ஒருவேளை நீட் வழக்கு நீங்களே பிஜேபி கிட்ட வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்தா அது நீங்க தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வேலை செய்யணும், நாங்க தான் பண்ணனும்னா நீங்க ஆளுங்கட்சியில இருக்கிறதுக்கு அருகதே கிடையாதுன்னு ஜெமிலா முடிச்சோன பேசுறீங்க. அருகதை பத்தி நீங்க பேசுறீங்க கிடையாது. 7.5 ஒதுக்கீடு நீங்க கொண்டு வரும்போது அங்க கவர்னர் முடியாதுன்னு சொன்னாரு. அந்த டைம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, கவர்னர் மாளிகை முன்னாடி நின்று போராட்டம் பண்ணும்போது நீங்க நடத்துங்க, அதுக்கு செயல் திட்டத்தை கொண்டு வாங்க, சட்டப்பேரவையில திட்டம் போடுங்க, அதுக்கு என்ன வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், ஏன்னா மக்கள் நல்லதுன்னா செய்யணும். இதுதான் நாம் எதிர்கட்சி. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது பேர் எதிர்கட்சி. ஒரு மாநில நீங்க பண்ண அரசியல், அதுக்கப்புறம் 40 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, 40 பேர் இறந்து போயிட்டாங்க, குடும்ப குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் டிராமா பண்றீங்களா? நீங்க டிராமா பண்றீங்களா? மக்கள் எல்லாம் பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாணவி அனிதாவுக்கு டிராமா பண்ணீங்க, இன்னைக்கு 40 மாணவர்களுக்கு மேல வருஷம் செத்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் 5 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க போனீங்க? எங்க போனீங்க? ரகசியம் இருந்தது என்ன ரகசியம் இது? அதிமுக குரல் கொடுக்கலையே, என்ன குரல் கொடுத்தீங்க? எங்க நீங்க விலக்கு வாங்கி இருக்கணுமா இல்லையா? நீங்க வாங்கி இருக்க வேண்டியதானே, ஏன் மேடம் பண்ணல? ஒரு நிமிஷம். சரி சார், அப்புறம் இன்னொன்னு சார் முடிக்கட்டும். இல்ல சார், எனக்கு இன்னொன்னு, அப்புறம் இவங்க வந்து அந்த கல்வி கடனை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னைக்கு கல்வியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு தெரியுமா? இல்ல இன்னைக்கு குடும்பம் தமிழ்நாடே ரொம்ப மோசமா இருக்கு, தமிழ்நாடு நிலை சரியில்லை. என்ன பேசுறீங்க? 10 வருஷம் உங்களோட ஜிடிபி என்ன? 10 வருஷம் உங்களோட ஜிடிபி என்ன? ஆனா அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களால 10% இருந்தது. இன்னைக்கு எங்களுடைய உற்பத்தி திறன்ல ஜிடிபி 16%. அதுக்கு மேல இந்தியாவிலே ஒன்றிய அரசு இவ்வளவு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது பட்ஜெட்ல இன்னைக்கு கூட தமிழ்நாடு பேர் வரல. இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19. என்ன பண்ண முடியும்? அதை கொண்டு வந்தது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மக்கள் நம்புறாங்க. இது யோசிக்கணும்ல மேடம். நாங்க தெளிவா சார். இன்னொன்னு சார், இன்னும் ஒன்னே கேக்குறேன் சார், 100 நாள் வேலை மேடம். பரவாயில்ல மேடம், நீங்களே என்ன பரவாயில்ல. ஜிடிபி போறீங்க, ஆனா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. எங்க போய் சொல்றது? அவருடைய மேல போனவங்களுக்கு எதுக்கு கடன் வாங்குறீங்க? தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக எதுக்கு கடன் வாங்குறீங்க? சொன்னீங்க 2024 தேர்தல்ல கட்டாயம் உங்களோட கூட்டணியே கிடையாது, நாங்க போகவே மாட்டோம், அந்த காலை மிதிக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? மதுராந்தகத்துல கையோர்த்து நின்னீங்கல்ல, என்னது சொல்லுங்க மேடம். எஸ்பிடிஐ மாநாட்டுல என்ன பேசுனீங்க? எடப்பாடி என்ன பேசுனாங்க 2024 தேர்தல்ல? நாங்க இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாது, இனிமே உங்க கூட சேர மாட்டேன்னு கருணாநிதி சொன்ன ஞாபகம் இருக்கா? காங்கிரஸ் வச்சு சொன்னீங்க, கருணாநிதி சொன்ன வார்த்தைக்கு என்ன பதில் இருக்கு? ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? இப்ப சொல்லுங்க மேடம். கூட்டணி கிடையாது, மக்களுக்காக நாங்க பேசுகிறோம், மக்களுக்காக கூட்டணி அமைக்கிறோம். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அது மட்டும்தான் எங்க இலக்கு. மற்றபடி ஒண்ணு கிடையாது.
சரி. அதனால wait தானே பண்ணுவோம். 10 தோல்வி பழனிசாமி பேர் வாங்கியிருக்காரு. நான் அதனால ஒண்ணும் நிறைவா பிரச்சனை கொஞ்சம் இருங்க, நிறைவா சொல்லுங்க. இந்த கூட்டணி தொடர்பாக இப்போ இந்த வாக்குறுதிகள் தொடர்பாக பேசிட்டோம். நிறைவா இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவா உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 2 கூட்டணிகளுமே அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா இல்லாத அதிமுக, டாக்டர் ராமதாஸ் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி, இதே போல அந்த கூட்டணி கட்சியில் அண்ணாமலை இல்லாத பாஜக, இப்படி சில அதிருப்திகளோடு அந்த கூட்டணி பயணிக்கிறது. இதே போல திமுகவில் அந்த காங்கிரஸ் கட்சி இன்னும் கூட்டணியில் இருக்குதா இல்லையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு சூழ்நிலை. இந்த 2 கூட்டணிகளுமே இன்னும் நிறைவடையாத ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கூட்டணி பத்தி அவங்க சொல்லுவாங்க, நீங்க அதிமுக கூட்டணி இப்ப வலிமையா இருக்குதா, 2021 இருந்தது போல இப்போது இருக்கிறதா? நாங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏற்ப கூட்டணி அமைத்திருக்கிறோம், மிக வலிமையாக இருக்கிறோம். திமுக இவ்வளவு குமுறும் போதே உங்களுக்கு தெரியலையா எங்க கூட்டணி எப்படி பலமாக இருக்கிறதுன்னு? சொல்லுங்க. வாக்குறுதி 10 தான் கொடுத்திருக்கோம், அதுக்குள்ள அலறல் சத்தம், ஐயோ ஐயோ ஐயோ, முடியாது முடியாது முடியாது. இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க, 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதுல சந்தேகமே கிடையாது. ஓகே, நாகநந்தினி மேடம், இப்போ உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட்டணியில இருக்குதா இல்லையா? ஒரு 4 நாளா இருக்கிறார் கிரீஷ் சோடாங்கர் இங்க தமிழ்நாடு, இங்க சென்னைக்கு வந்து இன்னும் பேச்சுவார்த்தையை தொடரல, குழு அமைப்போன்ற நாள் இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது வந்து உண்மையிலே கூட்டணி வலிமையாக இருக்கிறதா? அவர்கள் தாவேக்காவுக்கு போக போகிறார்களா காங்கிரஸ்? இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, காங்கிரஸும் திமுகவும் சரியான நிலைப்பாட்டில் இருக்கு. முந்தா நேத்து கூட செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்வரை பாராட்டி வந்த விஷயத்த நம்மளே பார்த்தோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல, அது பாத்துக்கலாம் சார். நீங்க சொன்னீங்கல்ல சார், அண்ணாமலை இல்லாத பாஜக, அப்புறம் ராமதாஸ் இல்லாத பாமக, அப்படி எல்லாம் சொன்னீங்களே சார், அதோட இன்னும் சேர்த்திக்கோங்க, அண்ணாவினுடைய பெயரே இல்லாத அதிமுக. உங்களுக்கு அது தேவையில்லாதது, அவசியம் இல்லாதது. அண்ணா உருவாக்கிய திமுக இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்குது. ஒரு குடும்பத்திற்காக ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ஐயோ, இது வெட்கக்கேடு, இது வெட்கக்கேடு. நீங்க அதெல்லாம் இல்ல, இவ்வளவு பெரிய வார்த்தையில வேணாம். ஒண்ணே ஒண்ணு வலிமையா இருக்குதா இல்லையா? சொன்னா இங்கேயே வரீங்க. கூட்டணி வலிமையா இருக்குதா இல்லையா? உங்க கூட்டணி வலிமையா இருக்குதா? நீங்க ரொம்ப வலிமையா இருக்கு சார். அது பெரும்பான்மையான இடத்தை பிடிக்கும். இது தொடர்ந்து 10 வருஷம் கூட்டணி. அதை பார்த்து இந்த 10 தோல்வி அடைந்த அதிமுக காரங்க கவப்பட வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னொன்னு, நீங்க தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணும். டிஎம்கே ஓட தேர்தல் அறிக்கை அடிச்சாங்க காப்பியா வச்சிருக்கீங்க மேடம், நல்லா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் அப்படிதான் நடக்குது. சொல்லுங்க மேடம், நீங்க நிறைய போயிருக்கு. இவங்க 10 வருஷமா கூட்டணின்னு சொல்லிட்டு மத்த கட்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. நிறைய கட்சி காணாம போயிடுச்சாங்க. அந்த வேலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் செய்யாது. ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமானது, அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் நேரத்துல கூட்டணி அமைப்போம். எங்களோட எண்ணம் என்ன? ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் வருவது, அவ்வளவுதான். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். ஒரு குடும்பத்திற்கான வாரிசை வச்சுட்டு இவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்சி இந்த தேர்தலோட காணாமல் போகும், அவ்வளவுதான். வாரிசுன்னு சொன்னா ஜிகே மூப்பனார் அவங்களோட கட்சி நீங்க விலக்குவீங்க, அன்புமணி ராமதாஸ் அவரோட கட்சி நீங்க விலக்கிடுவீங்க. வாரிசுன்னா அவங்களே எங்க தலைமுறை தலைமுறையா ஏடிஎம்கேல வாரிசு வச்சிட்டு இருக்கோமா? தலைமுறையா கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க. அது வேற, இது வேற, அதெல்லாம் பேசாதீங்க. நன்றி. இந்த அரசியல் சதுர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாகவும் 2026 தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.